வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வில் அம்பு வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த மாதிரி வந்து அம்பை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இழுத்து விட்டு அடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக எய்ம் நோக்கி சூப்பராகவே போகும். அதுபோக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை கிராஸ்பவுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வில் அம்பு வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூங்கில் குச்சி தேவை. இது வந்து நான் கட்டப்பையிலேருந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமமாக இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஹோல் வந்து அந்த சைடு வந்து வர மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி 2 மூங்கில் குச்சி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பேம்பு ஸ்டிக் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. பேம்பு ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து அம்பு செய்கிறதுக்குனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வில்லு அந்த இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து செய்யலாம். அதுக்காக அதுபோக வந்து ரப்பர் பேண்ட், நூல் இருந்துச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம வச்சு கெட்ட போகிறோம். ஸோ அதுக்காக இது இருந்தாலே போதும், நம்ம சிம்பிளான மெத்தடில் வந்து செஞ்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம 2 மூங்கில் குச்சி இருக்குல்ல, அதில் ஒன்று சமமாக உள்ளதை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிராஸாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுவும் சமமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து கொஞ்சமான பீஸை வந்து ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் வெட்டி நான் எடுத்துக்கிறேன் இந்த பீஸை. நீங்கள் வந்து தனியாக வேறு மூங்கில் கட்டை இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட வந்து வெட்டி இந்த பீஸ் வந்து எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை வந்து கடைசியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுபோக மீதி நம்ம வந்து ஒன்று வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து சைடாப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து வெட்டிக்கோங்க. ஆக்சல் பிளேடை யூஸ் பண்ணி நான் வெட்டிக்கிறேன். இதை கொஞ்சம் பார்த்து வெட்டுங்க, கொஞ்சம் கையை வெட்டிக்கிறாதீங்க. இதை வெட்டிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், கொஞ்சம் கிரிப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சைடும் வந்து நம்ம வந்து நல்லா இது பண்ணிட்டோம். ரப்பர் பேண்ட் வந்து இதில் தான் நம்ம வந்து மாட்ட போகிறோம். அதுக்கடுத்து இதை வந்து அளவு வச்சு பார்க்கலாம். அளவு வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம 15 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் அந்த மூங்கில் கட்டையில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வெட்டிக்கிற போகிறோம். ஃபுல்லாக வெட்டிடக்கூடாது, கொஞ்சம் கிராஸாக வச்சு கொஞ்சம் வந்து பெண்டாக இருக்கிற மாதிரி வச்சு வெட்டிக்கோங்க. இதுக்கும் நான் வந்து ஆக்சல் பிளேடை யூஸ் பண்ணியே நான் பார்த்து இந்த மாதிரி வெட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து அந்த பெண்டாக இருக்கிற மாதிரி வெட்டியாச்சு. வெட்டினதுக்கடுத்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள், கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். இந்த மாதிரி ஃபிட் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து அதுக்கு பிடிமானம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சமமாக இருக்குது, நம்மளுக்கு கரெக்டாகவே இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூல் இருக்குது பார்த்திங்களா, நூலை வச்சு நம்ம சுற்ற போகிறோம். நூலை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம சுற்ற போகிறோம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அது ஒட்டிக்கிறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இழுக்கும் போல் வந்து முன்னாடி வராமல் இருக்கும். இது வந்து நம்ம எப்போயுமே ஃபிட்டாக தான் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கிறோம். நீங்கள் க்ளூ இருந்துச்சு அப்படின்னா க்ளூ வச்சு அப்ளை பண்ணாலுமே நூலை வச்சு கண்டிப்பாக சுற்றணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ளூ வச்சு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சரியாக வந்து ஒட்டாது, ஒட்டினாலும் கொஞ்சம் இழுக்கும் போல் வந்து விழுந்துடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நூலை ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு நல்லா வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. அது எப்போயுமே வரக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கடுத்தும் மேலே ஃபெவிகாலை யூஸ் பண்ணி கொஞ்சம் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் வந்து இதை தெளிவாக நான் சொல்கிறேன். இந்த லெவலுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் படுத்திக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் வந்து வெட்டினோம் பார்த்திங்களா, இதையும் நம்ம வந்து கொஞ்சம் கிரிப்புக்காக வந்து ஆக்சல் பிளேடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து வெட்டிக்கலாம். கொஞ்சம் மோளை வெட்டினாலே போதும் இது. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் மோளை வந்து வெட்டிக்கோங்க. கொஞ்சம் ஆக்சல் பிளேடு எதுனா யூஸ் பண்ண போல கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வெட்டிக்கிட்டோம். அதுக்கடுத்து பேம்பு ஸ்டிக்கில் வந்து இதை வந்து ஒட்டிக்கிற போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேம்பு ஸ்டிக் நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த மாதிரி மேலோட்டமாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் வந்து ஒட்டணும். அதுக்கு வந்து நான் வந்து க்ளூ தான் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். நீங்கள் நார்மலாக வந்து க்ளூ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டிங்கனாலே போதும், ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கிறோம். இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம், அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சதில் வந்து ஃபிட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு பார்க்க போகிறோம். இப்போ வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து சிம்பிளாக கரெக்டாக வந்து உள்ளக்க போகுது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சா தான் நம்ம இழுத்து விட மூலம் வந்து கரெக்டாக அதே பொசிஷனில் வந்து நொறுக்க வந்து நின்றுக்கிறோம். நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மெத்தடில் வந்து பண்ணிங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் வந்து ஃபுல்லாக லென்த்து நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு முக்கால்வாசி இருக்கிற அளவுக்கு வந்து வச்சுட்டு வெட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நான் கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி நான் வெட்டிட்டேன். அதுக்கடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து இது வந்து பேம்பு ஸ்டிக் வச்சு வச்சனால ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஹேண்டில் வந்து நம்ம ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதை பிடிச்சிட்டு தான் வந்து இதை வந்து விடணும். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக வந்து ஹேண்டிலுக்கு வந்து அதே மாதிரி தான்
அந்த மூங்கில் வந்து உள்ளே போகிற அளவுக்கு வந்து நல்லா அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். நான் அந்த அளவுக்கு வெட்டி எடுத்துகிட்டேன். வெட்டும் போலே எனக்கு பிஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளை ஹேண்டில் வந்து பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். குறி பார்த்து ஈஸியாக அடிக்கலாம். நான் உடஞ்சனால வந்து நான் உள்ளக்க வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து நான் ஒட்டிக்கிறேன். இப்படி வச்சு ஒட்டிட்டாலே போதும், கரெக்டாக வந்து ஒட்டிக்கிறோம். அது போக வந்து நூல் நான் சுற்றிக்கிடுவேன். நீங்கள் வந்து வெட்டும் போல கொஞ்சம் பார்த்து வெட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வச்சாச்சு. வச்ச பிறகு நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டின மாதிரியே தான் நூலை நல்லா ஃபெவிகாலில் நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வச்சு சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு வந்து இது சேர்த்தாப்பில் வச்சு ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அதோட பிடிச்சிக்கிறோம். எப்பயுமே நம்மளுக்கு வராது, நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிக்கிறோம். ஸோ அதுக்காக வந்து நல்லா இப்படி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து மாதிரி சுற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கடைசி மீத உள்ள நூலையும் சேர்த்தாப்பில் வச்சு சுற்றிடுங்க. இப்படி சுற்றிட்டிங்கன்னா போதும், நம்மளுக்கு ஒரு கிராஸ்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். நம்ம என்ன ரப்பர் பேண்ட் வந்து போட போகிறோம். ரப்பர் பேண்ட் போடுறது ரொம்ப பெரிய இதுனா இல்லை, நார்மலாக ஒரு 2-3 தான் சேர்த்து வச்சு நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட போகிறோம். இதனால் நீங்கள் அமேசான் இந்த இல்லைனா இந்த மாதிரி இதை வந்து கிராஸ்போ வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூங்கிலில் செஞ்ச மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரினா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எப்படியும் குறைஞ்சது வந்து 1000 ரூபா 1500 ரேட்டுக்கு இருக்கும். நீங்கள் இதை வந்து ஈஸியாக நீங்களே செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான், அவ்வளோதான். இப்போ வந்து பண்ணியாச்சு. பண்ணதுக்கடுத்து இழுத்து பின்னாடி உள்ளதில் வந்து கொஞ்சம் கரெக்டாக நம்ம க்ரிப் அந்த இது கொஞ்சம் வெட்டியிருக்கோம்ல, அதில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து அந்த இதில் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து இந்த இது பிடிச்சிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து கிராஸ்போ வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. நம்மளுக்கு ஹேண்டில் கிரிப் எல்லாமே ஹேண்டில் பிடிக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து உள்ளக்க வந்து அம்பு வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டாலே போதும், நம்மளுக்கு முன்னாடி வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து போகும். ஸோ நல்லாவே இருக்குது. இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அந்த வில்லம்பு செஞ்சோம் பார்த்திங்களா, இதுக்குரிய வந்து அம்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வில்லை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், நீங்கள் வந்து போய் பாருங்கள். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதுவும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிற இது தான் வில்லம்பு தான். சரி ஓகே, இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இதுதான் டார்கெட்டு. இதை வந்து எய்ம் பண்ணி எப்படி அடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். பார்த்து எய்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக வந்து வச்சுட்டு இழுத்து அடித்தாலே போதும், கரெக்டான பொசிஷன் கரெக்டாக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டை தான் இது நான் வந்து அடிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு அந்த பொசிஷனுக்கு வச்சு அடித்தாலே போதும், கரெக்டாக வந்து போய் வந்து டார்கெட்டை வந்து கரெக்டாக அடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆணினா யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். வேறு யார் மேலேயும் அடிச்சிடாதீங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது இது வந்து யூஸ் பண்ணலாம். 2-3 அட்டெம்ப்ட்டு நீங்கள் போட்டிங்கனாலே போதும், நான் நல்லா ட்ரை பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து இப்போ அடிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக சென்ட்ரு பாயிண்டில் அடிச்சிச்சு, ஆனால் குத்திட்டு விழுந்துருச்சு கீழே. ஓகே, தெர்மாக்கோலில் வந்து சரியாக நிற்கலை, அவ்வளோதான். இப்போ 3வது இது பாருங்கள், 3வது அடிச்சிருச்சு. சூப்பர். இது வந்து எல்லா அட்டெம்ப்ட்டும் செம்மையாக அடிக்குது, ரொம்ப பவராகவும் போய் அடிக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிராஸ்போ வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து கடைசியாக வந்து நம்ம அடிக்க போகிறோம். இப்போ வந்து அடிக்கலாம். பாருங்கள், எல்லா அட்டெம்ப்ட்டுமே சூப்பராக போச்சு, எதுவுமே மிஸ் ஆகலை. ஸோ அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் எய்ம் பண்ணி அடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேண்டில் இருக்கனால நீங்கள் ஈஸியாக பிடிச்சிக்கலாம், கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.